ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகும் உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போது இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நான் இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். நம்ம வெங்காயம் வதங்கியில் உப்பு சேர்த்துடலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதக்கிப்போம். இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா வதக்கிப்போம் நம்ம. இப்போ அது கூட ஒரு சுளர் புளி எடுத்திருக்கேன். சின்ன புளி தான், அது சின்னமாக தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவினது. சட்னி வதக்கியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்ச பிறகு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாராக நம்ம வதக்கி ஆற வச்சுருந்ததை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிருங்க. இதை இப்போது மிக்சியில் அரைச்சாச்சு. இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இட்லி, தோசை, ரச சாதம், எல்லா சாதத்துக்கும் குழம்புக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். துவையலாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.